இன்றைய இறைவார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45 அதிகாரம் 2 Today's God word. I will go before you and level the mountains. I will break down the gates of bronze and cut through the bars of iron. Isaiah 45:2. இந்த நாளுக்குரிய வேத வார்த்தையின் கருப்பொருள். தம்மால் அபிஷேகம் செய்யப்பட்ட பெர்சியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் கூறியதுதான் ஏசாயா 45 அதிகாரம் 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வசனத்தை நாம் ஆராய்ந்தோமானால் நமக்கு செவ்வையாய் தருகின்ற அநேக வழிகள் உண்டு. ஆனால் அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிகிற ஞானமும் அதை சரி செய்கிற வல்லமையும் ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது. நாம் ஒவ்வொருவரும் நாம் தெரிந்தெடுக்கிற ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு செயலிலும் என்ன நன்மை தீமைகள் உள்ளது, அது சரியானதா தவறானதா என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. எனவே நாம் காலையில் எழுந்தது முதல் துவங்குகிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரை முன்னிறுத்தி செய்ய தொடங்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்கின்ற யாவும் நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய ஞானத்தால் அல்ல, நம்முடைய செய்கையினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே கோணலான வழிகள் கூட நேரான வழிகளாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உலகத்தை படைத்த ஆண்டவராலே எல்லாமே ஆகும். எதையும் மாற்றவும் மறுக்கவும், எதையும் நாட்டவும், எதையும் இடிக்கவும் அவராலே ஆகும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரை நம்பினோர் ஒரு நாளும் கெட்டுப்போவதும் இல்லை. நெறிந்த நாளனை முறிக்கவோ மங்கேறுகிற தீபத்தை அணைக்கவோ செய்யாமல் மீண்டும் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நமக்கு முன்னே இருக்கின்ற அனைத்து தடைகளையும் உடைத்தெறிகிறவர் நம் தேவன். அவரை முன்னிறுத்தி உங்கள் நாளை துவங்குங்கள். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த வார்த்தையை எனக்கு தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். Thoughts on today's verse. Isaiah 45:2 is what the Lord said to the Persian king who was anointed by him, thought the prophet Isaiah. If we examine the verse, I will go before you and make the crooked things straight, we will see that there are many paths that seem straight to us. But only the Lord has the wisdom to know how many problems there are and the power to fix them. Each of us has to decide what are the pros and cons of each path and action we choose. Is it right or wrong? We can't guess no. Therefore, we should start every action we start from the moment we wake up in the morning by focusing on the Lord. Then everything we do will not be done by our strength, not by our wisdom, not by our action, by His grace. He is able to turn even crooked paths into straight paths. Everything is done by the Lord who created the world. He is the one who can change anything, turn anything, establish anything, and destroy anything. There is no miracle that He cannot do. He will never fail us. He is the one who can neither break a pressured reed nor extend to a smoldering wick. Our God is the one who breaks all obstacles before us. Start your day by focusing on Him. Even if the beginning is small, the end will be perfect. Thank you, Lord, for giving me this word. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிறது எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். The Lord Jesus Christ said, "This is how you should pray. Our Father in the heavens, hallowed by your name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today the food we need. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. And the kingdom, and the power, and the glory forever and ever. It is yours. Amen." இன்றைய நம்முடைய ஜெபம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சோத்திரம். இந்த இனிய நாளில் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இதுவரை நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சுய இச்சையின்படி அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்த மறைமுக பாவங்களுக்கு என்னை மன்னியும். என்னை சத்துருவின் கண்ணிகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உன்னுடைய சாயலான பரிசுத்த வாழ்க்கையை தொடர்வதற்கு கிருபையா என்னை நீரே நடத்துவீராக. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உன் விருப்பம் போல என்னை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். Our prayers today. Praise to you, Lord Jesus Christ, our Father in heaven. Thank you for giving me this happy day. Thank you for all the blessing you have given us so far, and for all the trials you have allowed. Lord, renew our hearts every day. I agree to conduct my every move according to your will and not according to my own pleasures. Forgive me for the hidden sins I have committed so far. It will be save me from the snares of the enemy. Remove it so that it does not continue anymore. Renew me and lead me with grace to continue living a holy life in your image. Lord, make my life more new. Lord, who creates me. Lord, who guides me every day by the Holy Spirit. Lord, help me to live according to your scriptures. I surrender my heart to you. Use me as you wish. I pray in the name of Jesus. Amen.